ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் பாக்யாஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டாபிக்கோட வந்திருக்கேன். ஆக்சுவலி பர்ஃபெக்ட் ஹோம் மேக்கர் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கா? யாரெல்லாம் பர்ஃபெக்ட் ஹோம் மேக்கர் அப்படின்னு கேள்வி கேட்குற பர்சனாக நீங்கள் இருக்கீங்கன்னா, அதுக்கான ஒரு பதிலோட தான் நான் வந்திருக்கேன். பர்ஃபெக்ட் ஹோம் மேக்கர் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறதே நம்ம விட்டுடணும். பிகாஸ் ஆல் த டைம் ஒரு ஹோம் மேக்கர் வந்து பர்ஃபெக்டாக இருந்துகிட்டே இருக்க முடியாது இல்லையா? பிகாஸ் ஹோம் மேக்கர்ன்றது இட்ஸ் அ ஆன்கோயிங் ப்ராசஸ். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு கீப்பான ஒரு ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு ஒர்க் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு மல்டி டாஸ்கிங்காக இருக்கிற ஒரு இடத்துல யாரையுமே நம்ம வந்து பர்ஃபெக்ட்னு சொல்லிட முடியாது. ஒரு பர்ட்டிகுலர் ஒர்க்கை மட்டும் ஒரு பர்சன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பெஸ்ட்டாக பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும். ஆனால் மல்டி டாஸ்கிங் பண்ணுற இடத்துல யாரையுமே நம்ம வந்து பர்ஃபெக்ட், இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி யாரையுமே சொல்ல முடியாது இல்லையா? ஒரு ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அந்த ஆஃபீஸில் நமக்குன்னு ஒரு பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிடணும், இந்த டைம்குள்ளே பண்ணிடணும், இதுதான் உங்களுடைய டாஸ்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ட்ரைனிங்கும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனும் நம்மக்கிட்ட இருந்திருக்கும். அப்போது நம்மளுடைய ப்ராக்டிஸ், நம்மளுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் சேர்த்து தான் நம்மள ஒரு விஷயத்த வந்து பர்ஃபெக்டாக செய்ய வைக்குது. அதே மாதிரி தான் ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னு வரும்போது ஷீ இஸ் கீப் ஆன் லேர்னிங் சம்திங் இல்லையா? நாள்பட நாள்பட டே பை டே ஒவ்வொரு விஷயமா ஒரு ஹோம் மேக்கர் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே தான் வருவாங்க. இன்றைக்கி செய்கிற மிஸ்டேக்லேருந்து நாளைக்கு ஒரு விஷயத்த கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. புதுசாக ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. அப்போது ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னா ஷீ இஸ் ஆல்சோ லேர்னிங் சம்திங் இல்லையா? அவங்களும் ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க நாளுக்கு நாள். அப்போது அவங்கள வந்து யூ ஆர் பர்ஃபெக்ட், யூ ஆர் இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு அங்கே சொல்லவே முடியாது. ஸோ ஒரு குழந்தை எப்படி வந்து பிறந்ததுலேருந்து எப்படி தன்னுடைய வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்க ஆரம்பிக்குதோ, எடுத்த உடனே நடக்க தெரியாது. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க பழகிக்குது. எடுத்த உடனே பேச தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகளை கோர்த்து பேச கற்றுக்குது. அந்த மாதிரி தான் ஒரு ஹோம் மேக்கரும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்கள க்ரூம் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. எப்படி நம்ம வந்து பர்ஃபெக்டாக இந்த விஷயத்த பண்ணணும், இல்லை இந்த மிஸ்டேக்கை வந்து எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க நாளுக்கு நாள் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஹோம் மேக்கராக இருக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். அதே சமயம் இந்த ஹோம் மேக்கர் அப்படிங்கிற டேர்ம் வந்து ஏன் வந்திருக்கும் அப்படின்னா, ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும். பர்ட்டிகுலராக ஒரு பர்ட்டிகுலர் ஜெண்டரை வந்து மீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் ஹோம் மேக்கர் அப்படின்றபோது ஒரு நியூட்ரலாக ஆகிடுது. அப்போது 1868 தான் வந்து இந்த ஹோம் மேக்கர் அப்படின்ற டேர்மே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஹோம் மேக்கர்ன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட். ஒரு ஒரு ரெஸ்பெக்டை வந்து கொடுக்கறதுக்காக தான் அந்த ஹோம் மேக்கர் அப்படின்ற ஒரு டேர்மே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறத விட, நான் ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கும்போது, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ரெஸ்பெக்ட். நமக்கு வந்து அந்த இடத்துல செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதுவுமே பாதிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பயங்கரமாக எஃபர்ட் போட்டு 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 மற்றவங்கள ப்ளீஸ் பண்ணணும், இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். பிகாஸ் நம்மளுடைய மிஸ்டேக்ஸை வந்து நாம் தான் வந்து திருத்திக்கிறோம் இல்லையா? அப்போது நம்மளுடைய மிஸ்டேக்ஸை திருத்துறதுக்கோ, நம்மள அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கோ இங்கே யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஸோ நம்ம வந்து நம்மளுடைய மிஸ்டேக்ஸை வந்து நாமளே திருத்திக்கிறோம். நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்த நாம் தான் உருவாக்குறோம். ஸோ இதில் வந்து எல்லாமே நாம் தான். வி ஆர் த அட்மினிஸ்ட்ரேட்டர், வி ஆர் த சூப்பர்வைசர், வி ஆர் த பேசிக் எம்ப்ளாயி. ஸோ எல்லாமே நாம் தான் இங்கே இல்லையா? நம்மள வந்து இங்கே ரூல் அவுட் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து நம்மள வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கோ இங்கே யாருமே கிடையாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இங்கே எல்லாமே நாம் தான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு, எதையுமே நம்ம ரொம்ப வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய உடல் உழைப்பு எல்லாத்தையும் போட்டு அப்படி வந்து இங்கே வந்து செய்கிறதுக்கான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ வேறு ஒரு டாப்பிக்கோட வரேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பாக்கியா, டாடா.